அனைவருக்கும் வணக்கம்பா. நம்ம இன்னைக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான சைக்காலஜி செக்ஷனில் ரைட்டா நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம், நியூமெரிக்கல் அனாலிசிஸ். அதில் வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வந்து வென் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்களப்பா. அந்த வெண்படங்கள் ஃபார்முலா வச்சு போடுவோம், அந்த என் ஆஃப் ஏன் என்பின்னு சொல்லுவோம், இல்லை வெண்படங்கள் வரைஞ்சி சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வினா தான். ஒரு பார்ட்டியில் ஒரு 60 பேர் இருக்காங்கப்பா. அதில் 35 பேர் வந்து ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, 30 பேர் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ரைட்டாப்பா? ஆல் த பீப்புள் அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீமாவது எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டுமே வெண்ணிலா சாக்லேட்டை எவ்வளோ பேர் எடுத்துருப்பா? ஷார்ட்கட் என்ன தெரியுமாப்பா? இந்த 35 30 ஆட் பண்ணுங்கப்பா. ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 65 வருதா? டோட்டல்ல இருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதுன்னா 5. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 5 தான்ப்பா. ஷார்ட்டாக சொல்லணும் இவ்வளோதான். பட் நம்ம வந்து இதை ஒரு கான்செப்ட் வழியா சால்வ் பண்ணா ஒன்று வெண்படம் வரையலாம், இல்லை ஃபார்முலாவை வரையலாம். இப்போ வெண்படம் என்னன்னாப்பா, இது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சொல்றாங்க, ரைட்டா? அது எவ்வளோன்னா 35. அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் இதை எடுத்துக்கிறவங்க 30 பேர். இந்த இரண்டும் இதான் எக்ஸ், இதான் தெரியாது. அப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் எவ்வளோ பேர்னா 35 மைனஸ் எக்ஸ். சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் எவ்வளோனா 30 மைனஸ் எக்ஸ். இது எழுதணும்பா. 35 மைனஸ் எக்ஸ், ரைட்டா? போத் இரண்டும். சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும். ஆக மொத்தமாக எத்தனை பேருப்பா? 60 பேருப்பா. இது ஆட் பண்ண 65 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அடிச்சிருங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 65ல் 60 கழிச்சா 5 பேர். ரைட்டா? இந்த 5 பேர் தான் 2 வகையான ஐஸ்கிரீம்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? அடுத்த கேள்வி வாங்க. இப்போ போன கொஸ்டின் நம்ம என்னவா கண்டுபிடிச்சிட்டோம்? ரைட்டா? எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டுங்களா? ரெண்டுமே எடுத்துக்கொள்பவர்கள் 5 அப்படின்னு சொல்லிட்டோம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் 35, சாக்லேட் ஐஸ்கிரீம் என்னப்பா 30. இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் எவ்வளோ பேர் எடுத்துக்குவாங்கன்னா 35ல் 5 கழிச்சுன்னப்பா. கழிச்சுட்டா இந்த 30 பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னன்னா, ரைட்டா, 30 பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீம். சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் எவ்வளவு பேர்னா 30ல் 5 கழிச்சு 25ன்னு சொல்லும். ரைட்டா? அப்ப கேள்வி என்னப்பா நமக்கு? வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துக்கொள்பவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 30 பேர். ரைட்டா? அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்னா, ரைட்டா, சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் பாருங்க, இதான் நம்ம போன கொஸ்டினே பார்த்துட்டோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துக்கொள்பவர்கள் 25. அப்ப இந்த கேள்விக்கான விடை என்னப்பா? 25. ரைட்? அழகா வெண்படம் வரைஞ்சிங்கன்னா சூப்பரா சால்வ் பண்ணி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கிளாஸ்ல ஆல் ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் எய்தர் மியூசிக் ஆர் டிராமா, இல்ல ரெண்டுமே. ரைட்டா? அது 25 பேர் வந்து மியூசிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, 30 பேர் டிராமா, 8 பேர் ரெண்டும். அப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் ஒன்லி மியூசிக். ரைட்? அப்ப இசை மட்டும் எவ்வளவு பேருன்னு கேட்கறான். அழகா வென் டயக்ராம் போடுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாப்பா. வென் டயக்ராம் போட்டீங்கன்னா நமக்கு என்னவா சொல்றான்? ஒன்று மியூசிக், ஒன்று டிராமா. ரைட்டாப்பா? இதுல 25 பேர் வந்து மியூசிக் பா, அது இங்க எழுதுங்கப்பா. அடுத்தது வந்து நமக்கு என்னவா சொல்லியிருக்கான்? 30 பேர் வந்து நாடகம், இது எழுதியாச்சு. 8 பேர் இரண்டும். அப்ப 25ல் 8 மைனஸ் பண்ணா 17 பேர் வந்து இசை மட்டும். ரைட்டாப்பா? அவ்வளவுதான்பா. ஒருவேளை டிராமா மட்டும் கேட்டாங்கன்னா 30ல் 8 மைனஸ் பண்ணா 22. டோட்டலா எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட் பண்ணணும். மியூசிக் மட்டும் இரண்டும், ரைட்டா? அடுத்து டிராமா. ஆக மொத்தம் எவ்வளோனா 47. டோட்டல் கேட்டாங்கன்னா 47. ரைட்பா? இப்போ கேள்வி அடுத்து என்னவா கேட்குறான்? இல்லை டிராமா மட்டும் பாருங்க, போன கொஸ்டின்ல முடிச்சிட்டோம். டிராமா மட்டும் எவ்வளோ பேர் பா? 22. அப்போ அதுதான் ஆன்சரை டிக் பண்ண போறோம். 22. மொத்தம் எவ்வளவா பார்த்தா 47. அதான் அடுத்த கொஸ்டின். ரைட்டா? மொத்த மாணவர்கள் எத்தனை பேருப்பா? 47. ரைட்பா? அடுத்த கேள்வி வாங்க. ஒரு எக்ஸாம்ல 50 விழுக்காடு மேக்ஸ்ல பாஸ் ஆயிட்டாங்கப்பா, 70 விழுக்காடு சயின்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க, 10 விழுக்காடு 2 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ 300 பேர் பாஸ் ஆயிருந்தா எவ்வளவு மாணவர்கள் அந்த எக்ஸாம்ல டோட்டலா அப்பியர் ஆயிருப்பாங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 2 சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காங்க, யாரும் ஒரு பாடத்தை எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றான். இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 50 விழுக்காடு பாசுவா. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? ஃபெயில் ஆனவங்க
மேக்ஸ்ல எவ்வளவு பேர்னா 50 விழுக்காடு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? நான் ஃபார்முலா எது தெரியாம ஃபாலோ பண்றேன்? n ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க, n ஆஃப் பின்னு சொல்லுவாங்க, மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்னா n ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க வென் டயக்ராம்லையும் பண்ணிக்கலாம், ஃபார்முலாவும் பார்த்துச்சு. அப்போ 50 விழுக்காடு மேக்ஸ்ல ஃபெயிலுன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் என்னவா சொல்றான்? சயின்ஸ்ல 70 விழுக்காடு பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப சயின்ஸ்ல 30 விழுக்காடு ஃபெயில் ஆயிருக்கு. ரைட்டாப்பா? அடுத்து என்ன சொல்றான்? 10% ரெண்டு சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆக மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா 70 விழுக்காடு என்ன இருக்காங்க? ஃபெயில் ஆயிட்டாங்கப்பா. அப்ப 70 விழுக்காடு ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப மிச்ச பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுப்பா? அப்ப தேர்ச்சி அடைந்தோர் எவ்வளவு பேர்னா 30 விழுக்காடுப்பா. இந்த 30 விழுக்காடு தான் 300 பேர் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கான்றான். அப்ப டோட்டலா எவ்வளவு பேர் அப்பியர்னா 100 விழுக்காடு எவ்வளவுப்பா? 30 விழுக்காடு 300னா 100 விழுக்காடு 1000 நபர்கள்ப்பா. ஐடியா ஓகே பாருங்க, சிம்பிளா முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆனவங்கள கண்டுபிடிச்சிட்டோமா? மிச்ச பாஸ் ஆனவங்களா? பாஸ் ஆனவங்க 300 பேர்னா 100 விழுக்காடு என்ன? 1000 பேர்ப்பா. அடுத்து கேள்வி வாங்கப்பா. ஒரு கிளாஸ்ல 50 பேர் மொத்தம் இருக்காங்கப்பா. அதுல 35 பேருக்கு கேரம் ஆட தெரியும், 20 பாய்ஸுக்கு வந்து செஸ் ஆட தெரியும். ரெண்டும் இதுதான் நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ரெண்டும் கிடையாது, ஆட் பண்ணிக்கணும். 55 55ல 50 போச்சுன்னா 5 பேர் தான் ரெண்டுமே விளையாடக்கூடிய நபர்கள். இல்லைன்னா இதுக்கு ஃபார்முலா என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கேன்? வென் டயக்ராம் ஃபார்முலா எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏ யூனியன் பி மொத்த நபர்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. என் ஆஃப் ஏன்னா என்னப்பா? 35 பாய்ஸ், அவங்க செஸ் ஆடுறவங்க. ரைட்டா? கேரம் 20 பாய்ஸ் வந்து செஸ், ரெண்டுமே விளையாடக்கூடியங்க எக்ஸ். இப்ப சால்வ் பண்ணுங்க. 55ல 50 மைனஸ் பண்ணா இரண்டும் விளையாடக்கூடிய நபர்கள் 5 பேர். பாருங்க, சிம்பிளா முடிஞ்சுதா? அடுத்த கேள்வி வாங்க. இதுல என்ன சொல்றான்? 40 விழுக்காடு லைக் ஒன்லி ஒன் ஃப்ரூட், ஒரே ஒரு பழங்கள் மட்டும். அது என்ன ஃப்ரூட்னு சொல்ல? ஆப்பிள். ரைட்டா? நம்ம ஃப்ரூட் சொல்றோம், ஆரஞ்சு, மேங்கோ, அப்படிலாம் அந்த ஓகேங்களா பழங்களின் வகைகளை சொல்லாம ஒன்லி ஒன் ஃப்ரூட்னு சொல்றோம். 35% பீப்புள் லைக் ஒன்லி ரைட்டா 2 ஃப்ரூட்ஸ்ன்றான். 20% லைக் ஆல் த 3 ஃப்ரூட்ஸ்ன்றான். அப்போ how many percent of the people do not like any other? அதாவது இந்த 3 பழங்களையும் விரும்பாதோர். அப்ப அழகா சொல்லிட்டான். ஒரு வகை பழங்கள் பிடிப்போர் 40, 2 வகை பழங்கள் பிடிக்கும் நபர்கள் 35, ரைட்டா 3 வகையான பழங்கள் பிடிப்போர் 20. அப்ப ஆக மொத்தம் 95 விழுக்காடு நபர்களுக்கு இந்த 3 வகையான பழங்கள் குறைந்தபட்சம் 1, 2, 3. அப்ப 100 விழுக்காடுல 95 விழுக்காடை மைனஸ் பண்ணா மிச்சம் இருக்கக்கூடிய 5 விழுக்காடு do not like any one of the 3 fruits. அப்ப எந்த வகையான பழங்களையும் விரும்பாதோர் 5 விழுக்காடு அப்படின்னு சொல்லி. இது வெண்டைகிராம்ல வேணும், கிளியரா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ரைட் வா. இது வந்து நம்ம என்னன்னா ஒரு ரெகுலரான ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்ன? ரேஷனல் நம்பர்னா என்னவா? P/Q ஃபார்ம்ல எழுதலாம். ஒரு பின்ன வடிவத்தில் எழுத முடிந்தால் அவையெல்லாம் விகிதமுறு எண்கள் சொல்லுவாங்க. P/Q ஃபார்ம்ல எழுத முடியலன்னா அது √2, √3 சொல்றப்பா, இதெல்லாம் இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ √4னா என்னன்னா ரெண்டு என்பது என்னவா? ரேஷனல் நம்பர். ரைட்டா? அப்ப n என்பது நேச்சுரல் நம்பர்னா என்னோட வேல்யூ 1ன்னு எழுதலாம், 2ன்னு எழுதலாம், 3ன்னு எழுதலாம், 4ன்னு எழுதலாம், 5ன்னு எழுதலாம், 6ன்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதிட்டே போனா அது ரூட் எடுத்தா என்ன ஆகும்? இப்ப √1க்கு ரூட் எடுத்தா 1, அப்ப ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். √4க்கு ரூட் எடுத்தா 2, அதுவும் ரேஷனல் விகிதமுறு எண். ஆனா √2கோ √3யோ √5யோ √6 எடுத்தா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, சரியான வர்க்க எண் இல்லை. அதனால இந்த டெசிமல்ல போயிட்டே இருக்கும். நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங், முடிவுறா மதிப்பு, சுழல் தன்மை அற்ற எண்களை விகிதமுறா எண்கள். அதனால ஆப்ஷன்ல மேபி ரேஷனல் ஆர் இரேஷனல். ஒருவேளை அது விகிதமுறு எண்ணையும் கொடுக்கலாம் அல்லது விகிதமுறா எண்ணையும் கொடுக்கலாம். அதனால இதான் சரியானது.